அஸ்வத்வஜாய வித்மமே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரசோதயாத். கேது அப்படின்னாவே ஞானமும், கேதுவும் ஞானமும். கேது சம்மந்தப்பட்டுட்டாவே எல்லாமே தடை தடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கேதுவோட எந்த இடத்துல இருக்காரோ ஜாதகத்தில் அதற்கான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத வச்சுக்கூடாதுங்கிறது தான் ஒரு உண்மையான மொழி. ஏன் அப்படின்னா கேது அப்படிங்கிறது சாமியார்கள்னு சொல்கிறோம்ல, அவங்களோட காரகத்துவம். ஸோ இவரோட காரகத்துவத்தில் இன்னும் மற்றதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா, சண்டீஸ்வரர், கணேசர் மற்றும் இதர தெய்வங்களின் வழிபாடு, வைத்தியர், நாய், சேவல், ராஜாளி, மோட்சம், சகல ஐஸ்வர்யங்கள், சஷயோகம், வலி, ஜூரம், கங்காஸ்தானம், மகாதவம், காற்று, வேட்டைக்காரர்களோட உறவு, அதிர்ஷ்டத்தின் அரவணைப்பு, கற்கள், காயம், மந்திர சாஸ்திரம், நிலையற்ற மனம், பிரம்ம ஞானம், வயிறு மற்றும் கண் வியாதி, மூடத்தனம், முட்செடி, விலங்கினங்களை பற்றிய அறிவு, மௌன விரதம், வேதாந்தம், சகல போகங்களையும் அனுபவித்தல், பாக்யம், எதிரிகளால் தொல்லை, அற்ப உணர்வு, வைராகியம், தந்தை வழி பாட்டன், தாய் வழி உறவுகளை சொல்லக்கூடியதும் கேதுதான். பசி, வயிற்று புண்ணால் வலி, பெரியம்மை, வேனல் கட்டி முதலிய 37 வகை கொப்புளங்கள், சிவ தொண்டர், சிறை தண்டனை ரத்து செய்தல், சூத்திரனுடன் சேர்க்கை ஆகியவை ஆகும். இப்போ கேதுவோட ஸ்தலம் அப்படின்னு எடுத்தோம்னா, கீழ்பெரும்பள்ளம், அவினாசி பக்கத்தில் உள்ள பூண்டி, இது ரெண்டுமே கேதுவோட ஸ்தலம். அதை விட்ட சித்திரகுப்தன், காஞ்சிபுரம், சித்திரகுப்தனுடைய வழிபாடு. கேது இல்லை அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டு இல்லை இப்போ. ஸோ கேது அப்படிங்கும்போது 5 தலை நாகம், விஞ்ஞான வளர்ச்சிக்கு கேது மிகவும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கேதுவோட நட்சத்திரங்கள் பிறந்தது அப்படின்னா, கேதுவோட நட்சத்திரங்களில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம எந்த வகையான ஒரு பிறப்பு நமக்கு இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையே நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அப்போது நாம் என்ன ஒரு பாவ கர்மாவை எடுத்து பறந்து வந்திருக்கோம், அது எப்படி நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுல 12 ராசிகளில் இருக்கிற 9 கிரகங்களில் ஒன்றான கேது தான். அப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு தன்மையை கேது கொடுக்கும். அப்படின்னாலும் கூட அந்த ராசித்தன்மை, அந்த பாவகத்தன்மையை நம்ம எந்தவித எதிர்பார்ப்புகளோ இல்லாமல் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அது நமக்கு சக்ஸஸ் ஆயிரும். இப்போ கேதுவுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, எளிமையான வாழ்க்கை, சனிக்கு சொன்ன மாதிரி தான் கேதுவுக்கும். கோவிலுக்கு போயிட்டு வர்றது, செய்கிறது. உணவில் கேது தசையோ கேது புத்தியோ நடக்கும்போது உணவில் கட்டுப்பாடு, இது மெயினாக நம்ம கடைபிடிக்கும்போது அந்த தாக்கங்கள்லேருந்து நமக்கு மீண்டுக்கலாம். சித்தர் வழிபாடு, அடுத்தது ஆஞ்சநேயர் வழிபாடு, அல்லது விநாயகர் வழிபாடு, இதுதான் கேது தசாபுத்திகள்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கான ஒரு வழிபாட்டு முறைகளாக நம்ம சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க வளமுடன். கிருத்திகா, ஓசூர்.